இன்னைக்கு நம்ம வந்துட்டு தமிழ்நாடு அந்த அளவுக்கு வந்து நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் அதிகமாக கொண்டு வரணும். ஆக்சுவலி வந்து இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சது ரொம்ப நல்லது. ஏன்னா முன்னாடி இந்த மாதிரி யாருக்கு லிங்க் பண்ணு தெரியாது. முன்னாடி இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து தனபால் ஒரு ஆள் தர பிளட் கேம்பில் அவர் நிறைய காலேஜ்லாம் இங்கே வந்து ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு முத்துமணி கவுண்டர் ஏதாவது அவர் ஒரு லைன்ஸ் இருக்கார். ஸோ லைன்ஸ் வழியாக தான் இங்கே நிறைய இடத்துல வந்து இதோட கல்லூரிகளாக நான் வந்திருக்கேன். என்ன பற்றி சொல்ல போனால், நான் படித்து வளர்ந்தது எல்லாமே கேரளா மாநிலம் கொட்டாரக்கரை கொல்லம் டிஸ்ட்ரிக்ட். அங்கே தான் படித்து வளர்ந்தேன். படித்து நான் எஃப்சி டிகிரி தட் இஸ் ஃபினான்ஷியல் சார்ட்டர் அக்கௌண்ட்டாக இருக்கேன். ஆக்சுவலி அக்கௌண்டன்ட் நான், ஆனால் இன்றைக்கி மருத்துவராக செயல்படுறேன். என்ன சொன்னால், இன்றைக்கி கண் எடுக்கிறது எல்லாமே நான் தான். கண் எடுத்து அங்கே உள்ள அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல், அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜுக்கு நான் அனுப்பிக்கிட்டே இருக்கேன். அதிகமாக கொடுக்குறது வந்து அரவிந்துக்கு, ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய தேவை இருக்கிறதுனால மேக்ஸிமம் அங்கே தான் அனுப்பிட்டு இருக்கேன். நான் இல்லைன்னு சொன்னால் அங்கே எடுக்க வரணும்னு சொல்லி இப்போ நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன். ஏன்னா நேற்றுக்கு நைட்டு வரைக்கும் நான் வந்து 4876 அது வாட்ஸ் வரல. ஆனால் நான் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு ரெக்கார்டு எடுக்கணும்னு சொன்னால் திருநெல்வேலியிலேருந்து அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தால் தான் அவங்க எடுக்க முடியும். காலதாமதம் அதிகமாகும். சிலையில் வந்து நமக்கு யூஸ் இல்லாமல் கூட போயிடலாம். நமக்கு வந்து டூரேஷன் ஆஃப் டைம் 6 hours இல்லை 7 hours நம்ம எடுத்தால் தான் அது வந்து நம்ம கரெக்டாக வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். அது ட்ரை ஆகாமல் இருந்தால் தான் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ரீப்ளான்டேஷன். மேக்ஸிமம் வந்து நம்ம அதுக்காக செய்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இப்போ நான் இது படிக்க வரதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்து இந்த 4876 ஜோடியில் வந்து ஒரு 500-550 ஜோடி வந்து ஒரிஜினல் மருத்துவர் ஹெல்ப்லாம் கண் எடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சொன்னால், விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு கண் தானே 2 கண் தானே வர ஆரம்பிச்சு. அப்போ அந்த ஐ டாக்டர்ஸ் எல்லாம் யோசிச்சாங்க, நமக்கு ஒரு சிரமமாக இருக்கு அப்படிங்கிறனால என்ன செய்யறாங்கன்னா, என்னோட நம்பரை கால் பண்ணாலே போயிட்டா முடியும். இல்லைன்னா நான் அவுட் ஆஃப் செஷன் போகிறேன். ஆக்சுவலி யோசிச்சு பாருங்க, கண்தானத்தை பொறுத்த அளவில் அந்த டைமுக்குள்ளே எடுக்கலைன்னா ஏதாவது ஒரு சொந்தக்காரர் வந்து அதை கலைச்சி விட்டுருவோம் ஆரம்ப ஸ்டேஜில். ஏன்னா நான் இதை ஆரம்பிச்சது வந்து 2000 கழிச்சு பாருங்க. அந்த டைமில் வந்து கண்தானம்னு சொன்னாலே அடி வந்துடுவாங்க. ஏன்னா விழுப்புரம் மக்கள் வந்து இல்லை. அந்த டைமில் தான் வந்து நான் வந்து எடுக்க போகிறேன். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இறந்தவங்க வீட்டில் போய் பெர்மிஷன் கேட்டு உட்காந்துருக்கேன். எப்படியாவது கண்ணை கொடுங்க, 2 பேருக்கு வாழ்வில் அது அவங்க ஒடி கிடைக்கும். பார்வை இழந்தோன்னா பிறவிலேயே பார்வை இழந்தவங்க கொடுக்கறது இல்லை. இடையில பார்வை பறி போனவங்க, கருவழியால் அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு தான் இது நம்ம கொடுக்குறோம். அப்போ நமக்கு தெரியும் பிறவிலேயே பார்வை இழந்தவங்களுக்கு எப்படின்னா சமாளிச்சுக்கிறோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, பார்வை இருந்து ஒருத்தருக்கு பார்வை இழந்தா அவன் இது எவ்வளோ கஷ்டப்படுறான். ஸோ அவங்களுக்காக தான் இந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம செய்யணும்னு சொல்லி அவங்கள புரிய வச்சு முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தது. அந்த டைமில் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே எடுத்தது 39 ஜோடியாக எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து நான் எடுத்த அச்சீவ்மெண்ட் எவ்வளவு, அது போக எங்கள் டிஸ்ட்ரிக்டில் நிறைய இடத்துல எடுத்துருக்காங்க. ஏன்னா என்னோட தம்பி வந்து பாவூர் சத்திரத்தில் வந்து சென்ட்ரல் எரிமா சங்கத்திலேயே நேரி 380 ஜோடி 400 ஜோடி எடுத்திருக்காரு. இவங்களுக்கு எல்லாமே மோட்டிவேஷன் கொடுக்குறது நம்ம தான். நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அடுத்து உள்ள ப்ரோக்ராம் நீங்கள் இப்போ இந்த ட்ரஸ்ட் சார்பாக கூட விழிப்புணர்வு நடத்துனீங்கன்னா ஒரு 2 ப்ரோக்ராம் என்னை இன்வைட் பண்ணுங்க. 2 ப்ரோக்ராம் நான் வர்றேன். நான் வந்து எந்த சார்ஜும் ஈடுபடுறது இல்லை. இது வரைக்கும் 1293 கல்லூரியில் ப்ரோக்ராம் நடத்தினா கூட ஒரு ப்ரோக்ராமுக்கு மினிமம் 15,000 ரூபாய் செலவு பண்ணுவேன். அது எப்படி செலவாக கேட்டால், கல்லூரியில் எந்த பேமெண்ட் நான் வாங்குறது இல்லை. என்ன செய்யறேன்னு சொன்னால், கண்களை பற்றி நிறைய விழிப்புணர்வு கேள்விகள் கேட்பேன். ஒரு 50 கேள்வி கேட்பேன். அந்த 50 கேள்வி எடுத்துட்டாங்கன்னா கண்தானத்தை பற்றியும் புரிஞ்சுக்கிடுவாங்க, கண்ணை பற்றியும் புரிஞ்சுக்கிடுவாங்க. கேள்வி கேட்டுட்டு உடனே இம்மீடியட்டாக அவங்க வந்து ஒரு டிஃபரெண்ட் ப்ரைஸ் அப்போ வாட்சிங் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, அடுத்து என்ன கேள்வி கேட்க போகிறாங்க மாதிரி அந்த கான்சன்ட்ரேஷன். விழிப்புணர்வு வந்து மாணவர்கள் மத்தியில் அழகா ஆழமாக பதிஞ்சிடும். அவங்க மனசில் பதிஞ்சாதான் நமக்கு அடுத்து வந்து அவங்க கண்ணை கொடுக்குற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். சரியா?
அந்த அளவு நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு சிடி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து சினிமா ஆக்டர்ஸ் வச்சு நிறைய பேட்டி எடுத்துருப்பேன். இந்த கண்ணெடுத்து எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துப்போம். கண்ணை நான் எப்படி எடுக்கிறேன், அதை எப்படி நம்ம பிரயோஜனப்படுத்த போகிறோம், இதை பற்றி உள்ள அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி சீன் வந்து ஃபஸ்ட்டில் ஓடும். அதில் தான் மெயினாக நான் கேள்வி கேட்பேன். கேட்க அடுத்து கரெக்டாக அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க அத்தனை பேரும் மருத்துவ டாக்டர் அப்படியே வந்துடுவாங்க. இனி நான் இந்த மருத்துவத்துக்கு வந்து விஷயத்தை சொல்லிடுறேன். ஆக்சுவலி வந்து நான் வந்து எஃப்சிஆர் சொல்லிட்டேன், ஃபினான்ஷியல் சார்ட்டர் பண்ணு. ஏன் மருத்துவர்கள் சொன்னால் கண்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக நான் கொடுத்தேன். விழிப்புணர்வு அதிகமாக கொடுத்தாச்சுன்னா எடுக்கிறது காலில் தான் நம்ம செய்ய முடியும். இப்போ இங்கே வந்து நீங்கள் அரசு ஹாஸ்பிட்டலில் எனி டைம் கூப்பிட்டாலும் அவர் எழுதுறாங்க. ஆனால் எங்கே இருக்காங்க கிடையாது. வரணும்னா மதுரை ஆரம்பிச்சிருந்து வரணும். அவங்க சொல்லிடுவாங்க 20 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் வரமாட்டேன்னு. அடுத்து இங்கே திருநெல்வேலியில் அந்த டைமில் ஆரம்பிக்கவே இல்லை. எனக்கு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த டைமில் அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலியில் கிடையாது. மெடிக்கல் காலேஜில் எடுக்க வரவே மாட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அடுத்து வந்து அலுவலகம் தான் வரணும். வரதுக்குள்ள டைம் ஆகிடும். டைம் வரதுக்குள்ளே இங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இதை நம்ம படித்தா தான் வேலைக்கு ஆகும். நம்ம எடுக்க படிக்கணும். அப்போ நான் இதை வந்து அரவிந்த் மதங்கள்லேருந்து கான்டாக்ட் பண்ணேன். ஏன் அப்போ தான் கொஞ்சம் ஒரு 10-40 ஜோடி அவங்க எடுத்து கொடுத்துட்டேன். அப்போ தான் கேட்டோன்னு அவங்க சொன்னாங்க, சார் இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் சார். சப்போஸ் நீங்கள் ஐபால் ஆகும் வந்து ஐபால் எடுக்க சொல்லி தருவோம். இப்போ எனக்கு 2 வரையாக டெக்னிக் தெரியும். தனியாக கார்னியாக பிரிச்சு எடுக்கிற மாதிரி தெரியும். டோட்டல் ஐபால் எடுக்கணும் தெரியும். டோட்டல் ஐபால் எடுத்தால் காட்டன் வச்சு உள்ளே வச்சுட்டு அப்படி ஸ்டிச்சிங் பண்ணி கண்ண முடியும். அப்போ தூங்குற மாதிரி ஆயிடும் இல்லையா? கருவறை மட்டும் நம்ம எடுத்தாச்சுன்னா காட்டன் வச்சு உள்ளே வச்சுட்டு அப்படி அவங்க முடிச்சிருக்கிற மாதிரி செய்யணும். இது வந்து அகர்வால் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மற்ற பார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அரவிந்தை பொறுத்தளவில் மற்றுள்ள பார்ட்ஸ் வந்து ஆர்த்தோமாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஐபால்ஸ் டோட்டலாக எடுத்து கொடுக்குறது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் ஐபால்ஸ் ரிமூவ் பண்ணும்போது சம்டைம் பிளட் வந்து ப்ளீடிங் ஆச்சுன்னா அதை அரெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இது நீங்கள் படிச்சிருக்கீங்களா, நீங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி எதாவது சொல்லி கொடுங்க, நான் படிச்சுக்கிறேன்னு சொன்னேன். அப்போ இதுக்கே சொல்லி அங்கே லைட்டோ பிள்ளைங்களை வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறதுக்குன்னே சொல்லி 6 மந்த்ஸ் பீரியட் இருக்குது அங்கே மதுரையில். அந்த டைமில் யோசிச்சு பாருங்க, 6 மாதம் வேலையெல்லாம் போட்டுட்டு அங்கே போய் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண காலையில் போயிட்டே இருக்கேன். அப்போ என்னோட டெஸ்ட் வந்தால் தானே பார்க்க முடியும். அதுக்காக நம்ம ஆட்டுக்கிட்டே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அப்போ டெஸ்ட் எப்படா வருதுன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இவங்க வெயிட் பண்ணிட்டு நம்ம அந்த டைமில் நம்ம போகணும். அதாவது நம்ம ட்ரைனிங் ப்ராக்டிக்கல் தான் நமக்கு தேவை. அதை நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். ஆனால் உண்மையாக நம்ம எடுத்தால் தான் அதை பற்றி ப்ராக்டிஸ் நமக்கு தெரியும். அப்படி ஒரு வழியாக 6 வருஷம் கோர்ஸும் முடிச்சு, சரி நீங்கள் சூட்டபுளாக நீங்கள் ட்ரைனிங் தான், நீங்கள் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட்டோடு வெளியே வரேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த அச்சீவ்மெண்ட் இது ஏன் மெயினாக எடுக்க காரணம் சொன்னால், ஒரு லேடி டாக்டர் வந்து அடிக்கடி எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஊரில் நந்தினி மேடம் மாதிரி இல்லை. அவங்க வந்து எப்போ சொன்னாலும் கால் பண்ணால் எடுத்து வந்துட்டு தான் இருந்தாங்க. இது இப்போ டே டைம் இல்லை. அப்போ சொல்லுவாங்க, சார் ராத்திரி எனக்கு கூப்பிடாதீங்க, ராத்திரி வரமாட்டேன் அப்படின்னாங்க. சரி இல்லை, ராத்திரிக்காக ஒரு ஆளை செட் பண்ண, ஒரு டாக்டர் செட் பண்ணேன். அவர் சார் ஒரு டைம் கூப்பிடுங்க, சும்மா அங்கே முடிச்சுக்கிட்டு முடியாது, ஒரு டைம் சொல்லுங்க, அப்புறம் நான் வரமாட்டேன். சரி அப்போ பார்த்தா அவரும் லைக்கு. அப்போ இந்த லேடி டாக்டர் பேசுகிறாங்கன்னா, ஒரு டைம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து அங்கே இறந்துட்டாரு. ஸோ நம்ம வந்து பப்ளிக்கில் நல்ல ஒரு ஆளை இறக்கும் போது எடுத்து அந்த வாட்டர் போஸ்ட் இதே மாதிரி நம்ம ஊர் ஃபுல்லாக ஒட்டிட்டோம்னா நல்லா ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து இறந்துட்டார். அந்த இறந்த டைமில் தான் நான் அவங்கள கூப்பிட்றேன். அப்போ அந்த அம்மாட்ட நான் கூப்பிட்றது வந்து லேண்ட்லைனில் கூப்பிட்றேன். லேண்ட்லைனில் கூப்பிடும்போது அந்த அம்மா, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், நான் கொடைக்கானல் இருக்கேன்ட்டாங்க. அப்போ தான் நினச்சேன், லேண்ட்லைன் தான் நம்ம கொடைக்கானல் கொண்டு போக முடியும்னு நினச்சேன். ஏன்னா அதெல்லாம் சரியா நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து இந்த ட்ரைனிங் நம்ம எடுக்கலைன்னா இதில் சக்ஸஸே ஆக முடியாதுன்னு தெரிஞ்சுன்னா இந்த கண் எடுக்கிறதுக்கு நான் படிச்சுக்கிறேன். எனக்கு இத்தனை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4000 ஜோடி வச்சுக்கோங்களேன். 4000 ஜோடி இன்டிகிரேட் பண்ணும்போது கூட இது வரைக்கும் எந்த டிஃபால்ட்டும் வந்தது கிடையாது. நான் அரெஸ்ட் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிறேன். எனக்கு டைம் வந்து 5 நிமிஷம். 2 கண்ணை எடுத்துட்டு பிளட் சாம்பிள் எடுக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்குள்ள வெளியே விட்டுருவேன். ஆனால் இதே இது இப்போ அரவிந்த்லேருந்தோ யாராவது ஹாஸ்பிட்டல் இருந்தாச்சுன்னா நியர்லி ஒரு 1/2 hour மேலே அங்கே உட்காந்துருவாங்க. அதே மக்களுக்கு வந்து
ஏன்னா இப்போ உள்ள மக்கள் என்ன சீக்கிரமாக முடிக்கணும், எதுனாலும் சரி வந்து இழுத்து அப்புறம் நம்ம உட்காந்துட்டு டைமிங்கெல்லாம் பாஸ் பண்ணாச்சு நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை. ஸோ அதனால் மேக்ஸிமம் இப்போ நான் வந்து அங்கே டாக்டர் சொன்னால் தான் தெரியும். நான் வந்து ஆடிட்டு சொன்னேன் என்னை ஒன்றுமே தெரியாது. ஸோ அங்கே வந்து டாக்டர் கிடைச்சிருக்காரா உடனே இமீடியட்டாக கால் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு டெத் ஆச்சுன்னா எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது வந்து நான் வந்து லைன்ஸில் வந்து சிவகாசி லைன்ஸ்லப்பா சிவகாசி கிராக்கர் சிட்டியில் நான் வந்து சார்ட்டர் படிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த சிவகாசி பிரேக் மிஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் வந்து நான் ஒரு ஃபவுண்டர் சேர்மேன். ஸோ இதெல்லாம் இருந்தால் கூட என்னோட நண்பர்கள் யார் தெரியுமா, லைன்ஸ் மட்டும் கிடையாது. லைன்ஸில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போயிருக்கேன், எல்லா டிஸ்ட்ரிக்ட் கவர்னரும் என்ன தெரியும். மேக்ஸிமம் லைன்ஸ் மட்டும் இல்லாமல் ரோட்டரி கிளப்பு அத்தனை பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஜேசிஸில் வச்சுருக்கேன். அதே மாதிரி அதிகமாக வச்சுருக்க வந்து இந்த ஆட்டோக்காரன், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸு, அது போக ஆம்புலன்ஸ் ஓனர்ஸு, வெட்டியார்ஸ். ஏன்னா இவங்களுக்கு தான் டெத் ஆனால் உடனே தெரியும். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்னால் உடனே இமீடியட்டாக எனக்கு கால் வந்துடும். சார் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸில் இறந்துட்டாங்க, கொஞ்சம் வயசு தான் பையன், நீங்கள் வந்து கேட்டு பாருங்க, உடனே நான் போயிடுவேன். ஏன்னா இறந்த பையன் வந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா 8 வயசு குழந்தைகளுக்கு நான் கண்டெடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து 80 வயசில் அது ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் இந்த யங் ஸ்டேஜ்லேருந்து நம்ம அந்த கண்ணை எடுக்கணும்னு சொன்னால் அவங்க வீட்டுக்காரங்க நேரம் அவங்க வந்து அளவுக்கு நம்ம கேட்கக்கூட முடியாது. அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்டையும் போய் பெர்மிஷன் வாங்கி எப்படினாலும் யூஸ் பாருங்க. 4 குழந்தைகளுக்கு பார்வர்ட் போட்டு நல்ல ஒரு வாய்ப்பு, எப்படியா நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி எங்கள் மோர்ச்சரி பக்கத்தில் போய் உட்காந்து நான் போய் உட்காந்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய எடுத்துருக்கேன். அந்த எடுத்து தான் இன்னைக்கு இந்த அச்சீவ்மெண்ட். அதனால் நல்ல விஷயம்தான். ஏன்னா நம்ம வந்து பார்வை இருந்து பார்வை இழந்தவர்களுக்காக இந்த அற்புதமான சேவையை பண்ணுறோம். அதனால் நீங்கள் இதில் மெயினாக வந்து நிறைய இடத்துல வந்து கண் கொடுத்த ஃபேமிலின்னு வந்திருப்பீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னால், கண் எடுத்துட்டு அப்புறம், அதாவது உங்கள் வீட்டில் வந்து அவங்க கண்ணை எடுத்துட்டு அப்புறம் அந்த கண்ணில் ஏதாவது வித்தியாசம் இருந்தா நிறைய பேர் தான் செய்வாங்க. ஒன்று வந்து இங்கே கண்ணை கொடுத்தா மேலே போய் பார்வை இல்லைன்னு சொல்லி பழைய மிஸ்பிலீஃப் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து அதில் போயிடுச்சு. அடுத்து வந்து என்ன தெரியுமா, இங்கே கண்ணை கொடுத்தா மேலே பார்வை போகிறத விட நிறைய விஷயங்களை டிராபேக் நிறைய ஒன்றுனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 2 நோட்டீஸ் தரேன். இந்த 2 நோட்டீஸில் வந்து ஒன்று கண்தானத்துக்காக மேக்சிமம் நோட்டீஸில் இருக்கும். அடுத்து கண் நலம் பாதுகாப்புக்காக நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். கண்ணெல்லாம் பாதுகாப்புன்னு சொன்னால் அடுத்து வந்து நமக்கு பார்வை இழப்பு இல்லாமல் இருக்க என்னென்ன செய்ய வேண்டும். ஏன்னா குழந்தையா பொறுத்தவரை நீங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் குழந்தை டார்ச்சர் பண்ணிச்சுன்னா கூட நீங்கள் உடனே என்ன செய்வீங்க, ஒரு கேமை அப்படியே லோடு பண்ணி குழந்தை கையில் விட்டுறீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து உங்கள் குழந்தையோட கண்பார்வை இழப்புக்கான வாய்ப்பை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. அது மேக்ஸிமம் யாருமே சொல்லித்தரது இல்லை. அதெல்லாம் தயவு செய்து அந்த நோட்டீஸில் வந்து உங்களுக்கு கண் நலம் ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி நோட்டீஸ் ஒன்று போட்டிருக்கேன். ஏன்னா இந்த 2 நோட்டீஸுமே வந்து கல்லூரிகள்லாம் ஃபஸ்ட்டு நான் போன உடனே அவங்க கையில் கொடுக்குற நோட்டீஸ் தான். இதை தான் அவங்க படிக்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் விஷன். அந்த விஷன் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அது நம்ம கரெக்டாக செய்வோம். நம்ம எப்படி கண்ணை எடுக்கிறோம், அது எந்த மாதிரி வருது, அப்புறம் கண்ணுக்கு அடுத்து எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது விகாரமான தோற்றமாக இருக்கா, இதுதான் முக்கியம். ஏன்னா நிறைய பேர் கண்ணு கொடுக்க முன்னாடி கண்ணை தோண்டிட்டு போயிடும், கண்ணை ஓட்டையாக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ கண்ணை ஓட்டையாக இருந்தாச்சுன்னா எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். ஸோ அந்த விகாரமான தோற்றத்தை அவங்க விட்டு முடிக்குவாங்கன்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கொடுக்குறது இல்லை. ஆனால் அந்த மாதிரி கேட்டகரியில் இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் எங்கே ஒரு டெத் ஆனாலும் இமீடியட்டாக கால் பண்ணுவோம். மெயினாக வந்து ஃபஸ்ட்டில் வந்து மாணவர்கள் மத்தியில் நான் விதைச்சதுனால ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேருந்து ஒன்று அவங்க வீட்டில் தான் கன்வின்ஸ் வாங்கி கால் பண்ணுறான். பக்கத்து வீடாக தான் சார் எங்கள் வீட்டு பக்கத்தில் இறந்துட்டாங்க, அவங்க இத்தனை வயசு, நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நான் வந்து 9 பேர் வச்சுருக்கேன். இப்போ நான் இல்லையா என் ஃப்ரெண்டு ஒரு 4 பேர் இருக்கும், நீங்கள் போய் கேளுங்க. போகும்போது எப்போவுமே கேங்காகவே போவாங்க. 3 பேர் போவாங்க. 3 பேரும் அப்போ சரியா இல்லையா அடுத்து அவங்க வந்துட்டு அவங்க தெரிஞ்ச வேறு யாருக்காச்சும் அவங்க 3 பேர் தீர்ப்பு அனுப்பிவிடுறேன். ஸோ இனிமே மேக்சிமம் அதை வந்து கீழே தீயிக்கோ மண்ணுக்கோ இரையாக்காம மண்ணின் கண்களுக்கு விதைப்பதற்காக இந்த சேவையை பண்ணிட்டு இருக்கேன். அதனால மேக்சிமம் இன்னைக்கு இந்த அற்புதமான கண்ணல் நிறுவனம் அறக்கட்டளை நிர்வாகி நம்ம வித்யாசாரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஆரம்பத்தில் இவர் இப்போ ஆரம்பிச்சப்போ இவருக்கு ஒரு சப்போர்ட். ஆனால் அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது என்ன வகைதான் லைன்ஸ் இயக்கத்திலேருந்து நல்லா செய்யுங்கிறாங்க, செஞ்சுட்டு அவங்க ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டோட டெத்து வந்தால் கூட எனக்கு கால் பண்ணுறது இல்லை.
உண்மைதான். இது இப்போ இல்லை, ஆரம்பம்னு சொல்லுவேன். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து எல்லாருமே சரி, எல்லாருக்கும் இந்த கண்ணொளி திட்டத்துக்கு அழகாக, ஏன்னா லைன்ஸோட முக்கியமானதே இந்த கண்ணொளி திட்டம். கலங்கள்ல தான் இது நமக்கு முன்னோடி. அந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுல கூட நம்ம சாதிச்சு, ஏன்னா நான் வந்து 1997 என்னமோ தான் இந்த ஐமா இயக்கத்தில் சேர்ந்தேன். என்னைக்கும் கவர்னர் ஆகியிருக்கலாம். ஆனால் கவர்னர் ஆகிறது எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. ஏன்னா எந்த விருப்பம் எனக்கு இல்லை. 3 ஆண்டு எனக்கு தொழில் போயிடும், 3 ஆண்டு என்னோட சேவை போயிடும். அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா, பிரத்திச்சு பார்க்க ஆரம்பிச்சுவேன். இது அப்படி கிடையாது. யார் எப்போ கூப்பிட்டாலும் எங்கேனாலும் போகலாம். எந்த வீட்டில் சேவை யாராக இருந்தாலும் சரி, நான் அப்படியே கண்டு போயிடுவேன், போய் உட்காந்துருவேன். ஆனால் நம்ம வந்து அதில் போக முடியாது. அதுக்காக தான் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் எதுவுமே சொல்லலாம். நான் நிற்கிறேன்னு சொன்னால் போது எனக்கு வந்து ஆப்போசிட் கேண்டிடேட் இல்லாமலே ஜெயிச்சிடலாம். அந்த அளவுக்கு 2-3 ட்ரிப்லாம் வந்துச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போகவே இல்லை. இது வரைக்கும் சைட் ஃபர்ஸ்ட் டிசி இல்லைன்னா ஹை ப்ரொடக்ஷன் டிசி தான் லாஸ்ட் 20 இயர்ஸாக வந்திருக்கேன். ஏன்னா 2020 தான் என்னை ஒரு சங்கத்தில் தலைவராக்குனாங்க. தலைவராக்கின உடனே நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஆபத்தில் தான் ஒருத்தனை ஒன்றுனா செய்வாங்க. நாங்கள் வந்து பிளட் டொனேஷன் செய்கிறோம், இல்லைன்னா அந்த ஒரு செய்யணும்னு சொன்னால் யாரோட எழுப்பு, டாக்டர்ஸ் எடுப்பாங்க. நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு போஸ் இங்கே ஃபோட்டோக்கு நாளைக்கால பேப்பரில் வருதா இதுக்கெல்லாம் நம்ம உட்காந்துருக்கோம். ஆனால் எனக்கு அது பிடிக்கல. சுயமாக செய்யணும், அது உண்மையிலே மக்களுக்கு ரீச் ஆகும். அதுக்காக தான் இந்த அற்புதமான சேவையான இந்த கண்தானத்தை நான் எடுத்தேன். கண்தானத்தில் எடுத்து அதை செயல்படுத்தணுங்கிறதுக்காக தான் கம்ப்ளீட்டாக கண்ணை எடுக்கிறது வரைக்கும் படித்து இன்னைக்கு அதை செயல்படுத்திட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு இதை செய்யறது சொல்றது ஈஸி, அதை செஞ்சுருந்தா தான் வளர்க்குறோம். இதை யோசிச்சு பாருங்க. ஒரு காலேஜில் இன்னைக்கு காலேஜில் சென்னை ரேவா காலேஜில் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருப்பேன். அடுத்த காலேஜ் திண்டலில் வெள்ளாளர் காலேஜ் கொடுத்துருப்பேன். அடுத்து கேஎஸ்ஆர் காலேஜ் திருச்செங்கோடு போயிருப்பேன். ஸோ இது வந்து இந்த அந்த ட்ராவலிங்கே எனக்கு நிறைய டைமிங் போகும். ஆனால் எந்த விதமான பேமெண்ட்டும் வராமல் நீங்கள் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு 15,000 ரூபாய் மினிமம் வச்சுக்கோங்க. அதாவது ட்ராவலிங் சார்ஜ் இல்லாமல். அப்படின்னா 1293 கல்லூரிகளில் ப்ரோக்ராம் பண்ணால் எவ்வளோ ரூபா செலவாயிருக்குன்னு பார்க்குறேன். அடுத்து இந்த ஹைட்ரோடேஷனுக்கு நம்ம நீங்கள் இப்போ தான் சார்ஜ் கொடுத்துருந்தீங்க, நாங்கள் கொடுக்குறது இல்லை. அப்படிலாம் கொடுத்தாச்சுன்னா அப்போ நிறைய பெரிய நான் நோட்டு அடிக்க விட்டுருக்கோம் பின்னாடி. அதனால் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் வரல, சரியா? அதனால் வந்து எடுத்தாச்சா அவங்களுக்கு வந்து 3 விஷயம் பண்ணுவேன். அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ அடுத்த மாதம் வந்து அங்கே லோக்கலில் உள்ள தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா வந்து பாராட்டுறாங்கன்னு சொன்னால் என்ன பாராட்டுறதுன்னா, கண்தான் செய்த ஃபேமிலியை பாராட்டுறது அவ்வளோதான். மேக்சிமம் நான் வந்து கண்ணோட அந்த பாராட்டு விழா வைக்கும்போது ஐபேக்லேருந்து 2 ஐபேக்கில் வருவாங்க. ஒன்று அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல், இல்லைன்னா மெடிக்கல் ஆரம்பிச்சு, இல்லைன்னா நம்ம அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் சீஃப் மெடிக்கல் டாக்டர் மெயினாக வருவாங்க. அடுத்த ப்ராஜெக்டில் வந்து இந்த மினிஸ்டர் இல்லைன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொறுப்பான ஒரு ஆக்டர் கூப்பிட்டுருவேன். அதுபோக லைவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் லைன்ஸில் அவரும் இருப்பார். அதுக்கு தான் பாராட்டு விழா மெயினாக 4 பேர், ஏன்னா ஒரு 7 பேர் படிச்சுக்கோங்க. கண்டாமல் கொடுத்த ஃபேமிலியை ஃபுல்லாக வர சொல்லிடுது. ஏன்னா என்னோட ஃபேமிலிக்கு வந்து நான் என்னோட மீட்டிங்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 600 பேர்லேருந்து 700 பேர் இருப்பாங்க ஆடிட்டோரியத்தில். ஏன்னா 150 ஐக்ரோனேஷன் பாராட்டுனா அந்த 150 பேர் மட்டும் வர சொல்ல மாட்டேன். உங்கள் ரத்த சம்பந்தமான யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் கூட்டுவாங்கன்றது மீட்டிங் கூட்டு வந்து அந்த ப்ரைஸ் வாங்க, அதாவது அவங்க ஷீல்டு ஒன்று நான் கொடுப்பேன். அது இறந்தவங்களோட ஃபோட்டோவில் இருக்கும். இறந்தவங்களோட ஃபோட்டோவில் கொடுக்கும்போது 4 பேருக்கு ஒளி தந்த வள்ளல் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே பொறிச்சு அந்த இறந்தவங்களோட ஃபோட்டோ இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தோன்னா இந்த 4 பேருக்கு பார்வையிட்ட உங்களை வணங்கி உங்களது குடும்பத்தாரை நாங்கள் பாராட்டுகிறோம் சொல்லி கீழே வேடியோடு போட்டு கீழே என்னோட மொபைல் நம்பர் எல்லாமே கீழே இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஷீல்டு ஒன்று கொடுக்கும். இந்த ஷீல்டு யார் கொடுக்குன்னு சொன்னால் அன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டை யார் வந்திருக்காங்களோ அவங்க தான் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அடுத்து வந்து சர்டிஃபிகேட். இப்போ ஐபேக்கிலே சிலையை கொடுத்துருவாங்க. ஒன்று அரவிந்த் இல்லை அகர்வால் எதிர்க்காங்களோ அவங்க அதை ரிசீவ் பண்ணதுக்காக அந்த பாராட்டு சான்றிதழ் கொடுத்துருவாங்க. அதை எந்த ஐஆஸ்பில் வந்திருக்காங்களோ அவங்க அதை கொடுத்துருவாங்க. ஸோ 2ஆச்சா. ஷால் வந்து நான் போடுவேன். இதுதான் கணக்கு. இதை பாராட்டும் போது சொந்த பந்தங்கள் எத்தனை பேருக்கோ அத்தனை பேர் ஸ்டேஜ் கூப்பிட்டு பாராட்டும் போது ஃபோட்டோ எடுக்கும். ஃபோட்டோ காப்பி அவங்க வீட்டுக்கு கொடுத்துருவோம். இது தவிர லைவ் டெலிகாஸ்ட் இது வந்து லோக்கல் உள்ள எல்லா இடத்துக்கும் போயிடும். இந்த பாராட்டு விழா நடக்கிறதுக்கும் இதே மாதிரி
அலங்காரமான ஒரு வால் போஸ்ட் ஒட்டி இப்போ ஒரு பேனர் நீங்கள் வச்சுருக்கீங்களா, இது ஊர் ஃபுல்லாக வச்சுருக்கோம். அப்போ மேக்சிமம் யார் இருந்தாலும் சரி சரி நம்மளும் போகும் ப்ரோக்ராம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அந்த அளவுக்கு வந்து ஆனதுனா இன்னைக்கு கண்தானத்தில் விழிப்புணர்வு அதிகமான காரணனால தான் சிவகாசி வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது ஐநோ நேஷனலில். அப்போ